வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி 2 கை, ரீஃபைண்ட் ஆயில், உப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துருவிய தேங்காய் 1 கை, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பூண்டு 3 கட் பண்ணது, 10 சின்ன வெங்காயம், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கு பிறகு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.